என் பேர் ஆர் சுப்பிரமணியன். நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து வரேன். வழக்கறிஞர், மனித உரிமை ஆர்வலர், எழுத்தாளராக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அகில உலக மனித உரிமைகள் கூட்டமைப்பு என்ற அமைப்பில் முக்கிய பொறுப்பில், அதாவது தேசிய செயலாளராகவும் சட்ட ஆலோசகராகவும் இருந்து வருகிறேன். இப்பொழுது மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த, அவர்களோடு இணைந்து பணியாற்ற, அவர்கள் காட்டும் அரசியல் பாதையில் எதிரிகளை வீழ்த்த ஜல்லிக்கட்டு காளைகளாய் புறப்பட்டு எல்லா எதிரிகளையும் துவம்சம் செய்யும் ஒரு களப்பணியாளர்களாக நாங்கள் எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடு பல கட்சிகளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சில அமைப்புகளிலிருந்து எங்களோடு ஒன்றிணைந்து சின்னம்மா அவருடைய தலைமையை ஏற்று பயணிக்க வந்திருக்கிறோம். சின்னம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், மாண்புமிகு அம்மாவோடு 33 ஆண்டுகள் இருந்திருக்கிறார் என்று அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் 3 முறை அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்களோடு இருந்து அவர்களுடைய மூச்சு காற்றாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் துணையா இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு அக்காவுக்கு தங்கையாகவும் மாண்புமிகு அம்மாவுடைய விரல் அசைவையும் கண் அசைவையும் அணு அணுவாக அறிந்து வைத்திருந்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். மாண்புமிகு சின்னம்மா, மாண்புமிகு அம்மா இருந்த பொழுதே அவர்கள் கட்சியிலே மிக முக்கிய பொறுப்பில் வந்திருக்க முடியும், அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ பணியாற்றி இருக்க முடியும். ஆனால் அக்கா என்ற முறையில் அவர்களோடு இணைந்து பணியாற்றி அவர்களுக்கு தொண்டாற்றுவதையே பெரிய ஒரு சேவையாக செய்து இருந்தவர் அம்மா. ஏனென்றால் மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடியவராக திகழ்ந்தார். மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அம்மாவுக்கு சின்னம்மா பணியாற்றினார். அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு தலைமையை துவக்குகிறார்கள். அநேகர் எங்கேயோ இருந்த நாங்கள் அவருடைய தலைமை ஏற்க வந்திருக்கிறோம். அவருடைய சேவை மனப்பான்மையை அறிந்து அவர்களோடு களத்தில் நிற்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அவர்களோடு உடனிருந்து அரசியல் களத்திலே பணியாற்றியவர்கள் இன்றைக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறிவிட்டார்கள். அந்த நிலை மாற வேண்டும். இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் பீனிக்ஸ் பறவையாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் கூட பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா என்று. எலியாவை போல் எலிசா அவர்கள் இரட்டத்தனையாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார். அதே போல மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மாவை போல இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து வருவார்கள் என்று இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். சின்னம்மா அவர்கள் அநேக நாட்களாக அரசியல் களத்திலே இருந்து அவர்களோடு ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் அறிவையும் பெற்றவர்கள். நல்ல நேரத்தில் சரியான முடிவை எடுத்து இன்றைக்கு அவர்கள் ஒரு தலைமையாக வந்திருக்கிறார்கள். அவர்களோடு களப்பணியாற்ற நாங்களும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய தலைமையை ஏற்று களப்பணியாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே சின்னம்மா ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வலம் வருவார்கள்.